சேவ் கேஜிஎஃப் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி சார்பில் பெமல் நகர் ஆலமரம் பகுதியில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் டிகே ஹள்ளி பஞ்சாயத்து தலைவர் சுரேஷ், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், சர்வ கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்திய குடியரசுக் கட்சியின் டிகே ஹள்ளி கிளை நிர்வாகிகள் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்றனர். ನೀವೆಲ್ಲರೂ ಸಹಕಾರ ಮಾಡಬೇಕು. ಈ 1 ಲಕ್ಷ ಸಾರಿಗೆ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಭಾಗಿಯಾಗಬೇಕು. ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ ಇವತ್ತು 1 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಸುಮಾರು ನಾನು ಕೇಳಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಯಾರು ಸೇವ್ ಮಾಡಿಲ್ಲ. ಆದರೆ ಈಗ ಮುಂದೆ ಬಂದಿರೋ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವ್ರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಅವ್ರ ತಂಡದಲ್ಲಿ ಸೇವ್ ಮಾಡಬೇಕಂತ ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫ್ನ ಸೇವ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನು ಏನು ಹೋಗಿದೆಯೋ ಅದು ಹೋಗಲಿ, ಇನ್ನು ಬರೋದನ್ನಾದರೂ ಉಳ್ಕೋಬೇಕಂತ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಡಿಕೆ ಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಲಿಮಿಟ್ಸಲ್ಲಿ ಅವರು ಇವತ್ತು ಒಂದು ಮೀಟಿಂಗನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ರು. ಆ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕೆ ಜಿ ಎಫ್ನವರೇ, ನಾವೆಲ್ಲ ಹುಟ್ಟು ಬೆಳೆದು ಕೆ ಜಿ ಎಫ್ನವರೇ, ಓದಿದ್ದು ಕೆ ಜಿ ಎಫಲ್ಲೇ. ಆದರೆ ಯಾರಿಗೂ ನ್ಯಾಯ ಸಿಗ್ತಾಯಿಲ್ಲ ಕೆ ಜಿ ಎಫಲ್ಲಿ. ಅದರಿಂದ ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಂತ ಒಂದು ಕಮಿಟಿ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗತ್ತೆ. ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಜಾತಿ ಮತ ಏನಿಲ್ಲ ಇದರಲ್ಲಿ. ಸೇವ್ ಕೆ ಜಿ ಎಫಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರು ಉಳಿಬೇಕು, ನಮ್ಮ ಊರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಪಾಡಬೇಕು. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪಣವನ್ನು ತೊಟ್ಟು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡೋಣ. ಇವರೇನು ಅಜೆಂಡವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ಭಾಗದಲ್ಲಿ KGF-ನಲ್ಲಿ 5 ದಶಕಗಳ ಕಾಲ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಅಜೆಂಡವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮತ್ತು BML ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಕಾಯಂ ನೌಕರರಿಗೆ ಒಂದು ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಹೋರಾಟ ಕೂಡ ಆಗಿದೆ. ಸ್ಥಳೀಯರಿಗೆ, ಯಾಕಂದರೆ ಮೊದಲ ಆದ್ಯತೆ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಉದ್ದೇಶ. பெமல்ல இருந்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து இருக்கிறீங்க. பெமல் கம்பெனி இன்னைக்கு லாஸ்ட்ல போய் நில்லை. பெமல்ல இன்னைக்கு பல ஆர்டர்கள் உருவாக்கப்படுது, பல யூனிட்டுகள் உருவாக்கப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய குவாலிஃபைடு இன்னைக்கு அவனை கான்ட்ராக்டரா வச்சு அவர்களை கூலி குறைவா கொடுத்து இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் இந்த உள்ளூர்காரனுக்கோ, கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கோ, கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஆழமாக இன்னைக்கு நாம வைக்கிறோம். 1000 ஏக்கர் கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1000 ஏக்கர்ல ஏதாவது இன்னைக்கு 1% வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்னும் போது இன்னைக்கு வேலை வாய்ப்பை தங்கவயலில் ஏற்படுத்த வேண்டும். அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்கால சந்ததியினரை இன்னைக்கு காப்பதற்காக இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு நாம கோரிக்கைகளை வைக்கிறோம். அதனுடைய முதல் படியாக நாம பேசணும் போது இந்த மாவட்டத்தினுடைய MP மல்லேஷ் பாபை நாம மறந்துட முடியாது. ஏன்னா இந்த கோரிக்கைகளை வச்சு நாங்க கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது மல்லேஷ் பாபு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலர் தடை செய்தார்கள். ஆனா மல்லேஷ் பாபு இந்த இயக்கத்தை, இந்த கோரிக்கைகளை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு ஆதரிச்சார். மைதானத்தை, அது அம்பேத்கர் ஸ்டேடியம், அந்த அம்பேத்கர் ஸ்டேடியம் மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நாம அந்த கோரிக்கையை வச்சோம். அவர் கூட அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணார். இன்னைக்கு அந்த வேலை கூட இன்னைக்கு தேய்ந்து இருக்கிறது. அதனால பல பிரச்சனைகளை இன்னைக்கு தட்டி கேட்க வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம் இன்றைக்கு தேவை. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாம் ஒன்றுபட்டு நின்று இந்த பிரச்சனைகளை இன்னைக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கேம்பெயினை நாம பண்றோம். அந்த விதத்துல ஏன் பெமலை நான் பெருமையா பேசுறேன்னு சொன்னா, கோலார் தங்கவயல்ல மைனிங் பகுதியில கூட வெகுடெழுந்து ஒரு ஆதரவு கிடைக்கல. ஆனா இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள், இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகாக்கள் இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்புக்கு வலுவாக தூணாக இன்றைக்கு நிற்கிறார்கள். இந்த இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த பெமல் பகுதி
இதே இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வச்சாங்க. அன்னைக்கு நம்ம சேர்மன் சுரேஷ் சார் கூட நாங்கள் வழியில் பார்த்து நாங்கள் கூப்பிட்டோம். அதே மாதிரி பாபு அவரை கூட நாம் இன்னைக்கு கூப்பிட்டோம். அந்த இயக்கம் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு ஒரு வருஷமா தங்கவயல் முழுவதும் இன்னைக்கு அடியெடுத்து வச்சுட்டு வருது. இன்னைக்கு இன்னும் இங்க சிறப்புன்னு சொன்னா இங்க பெமல் கேஜிஎஃப் யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட்டை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய ஆபீஸ் பேரரா பிரதாபன் இன்னைக்கு ட்ரெசரரா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த பகுதியினுடைய முன்னாள் தொழிற்சங்கத்தில் இருந்த மூத்த சகோதரர் இறுதிராஜும் நம்மளுடைய ஜெய்சிலன் அவர்களும் மூத்த ஆலோசகர்களாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம சகோதரர் கருணாமூர்த்தி, சகோதரர் அன்பழகன் அவர்கள் இந்த கோஆர்டினேட்டராக உருவாக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கும் பதவி பிக்ஸ் கிடையாது. ஜோதி பாஸ்க்கும் இங்க பதவி பிக்ஸ் கிடையாது. நாம ஒரு இயக்கத்தை உருவாக்குறோம், ஒரு இயக்கத்தை தட்டி எழுப்புறோம். பலர் எல்லாருமே தலைவர்கள், இதில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் இதனுடைய தூண்கள். யாரும் இல்லை. இன்று நான் உருவாக்குகின்றேன், நாளை இன்னொருவர் இதை தூக்கி பிடிக்க வேண்டும், இன்னொருவர் தூக்கி பிடிக்க வேண்டும். இதற்கு ஒருவனே நானே என்கின்ற அந்த கோஷம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக இன்றைக்கு சொல்லுகின்றோம். கையெழுத்து இயக்கத்தின் மூலியமாக மக்களை சார்த்து மக்களிடம் சென்று இந்த பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லி இளைஞர்களை தட்டி எழுப்பி என் மண்ணினுடைய தியாகத்தை நீ தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிறிய முயற்சியை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வயசாயிடுச்சு, நாம மறையிறோம். ஆனா எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல போறோம்? பெமல் இப்படியே அழிஞ்சிடணுமா? பெமல்ல நார்த் இந்தியாக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் இயக்கம் ஏன் உருவாக கூடாது? எங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை ஏன் நிரந்தரமாக்கப்படக்கூடாது? இந்த உள்ளூர்காரனுக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது? இந்த மாவட்டத்தை சார்ந்தவனுக்கு ஏன் வேலையை கொடுக்க கூடாது? அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகள் இன்னைக்கு வலுப்பெறுகிறது. தின பயணிகளுக்கு ஒரே ஆதாரம் சொன்னா அது இன்னைக்கு அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் மெஜஸ்டிக்ல இருந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்த 2வது நாள் அதை இன்னைக்கு மாற்றி அமைச்சாங்க. மீண்டும் அதை பற்றி பேசி அதை சொல்லி இன்னைக்கு அந்த ட்ரெயினை வந்து ஒயிட் ஃபீல்டில் இருந்து விடுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிறாங்க. அந்த முயற்சி கூட ஒரு பக்கம் பலர் போராட்டத்தை நடத்தினார்கள், ஒரு பக்கம் பலர் போய் மனுவை கொடுத்தார்கள், ஒரு பக்கம் இந்த இயக்கத்தை செய்யவில்லை என்றால் மத்திரி வீட்டை முற்றுகையிடுவோம் என்கின்ற எச்சரிக்கை கொடுத்தோம். அதன் பிறகுதான் அந்த வேலைகள் செய்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தட்டி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும், போராடி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்றைக்கு தெளிவில்லை, தெளிவுபடுத்துகின்ற வேலையை, இன்றைக்கு உணர்வை உருவாக்குகின்ற வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் செய்கிறது. இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த மண்ணை தூக்கி பிடிப்பதற்காக, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வுள்ளவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சீனியர் அட்வொகேட்டும் கேஜே பார் கவுன்சிலின் பொது காரியதரிசியான உயர் திரு தோழர் ஜோதி பாசு அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதியிடத்திலே வழக்காடுதலில் இழுபறியானதினால் தாமதமானது. நிகழ்வின் முதற்கட்டமாக நமது வட்டத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன் ஐயா அவர்கள், முன்னாள் தொழிற்சங்கவாதி, LWF நண்பர், சமூக சேவகர் அவர்கள் நமது தலைவர் ஜோதிபாஸ் அவர்களை வருக வரவேற்று வரவேற்க வேண்டிக் கொள்கிறேன்.